ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் பிரசன்னா. வெல்கம் டு பிரசா கம்ஃபர்ட் ஜோன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அட் த ஏஜ் 18 எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்று பண்ணுவீங்க, நீங்கள் பண்ணுற எல்லாத்துக்கும் உங்களையே குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது ஒருத்தர்னா கூட பிரச்சனை இல்லை, நிறைய பேர் 1-2 பேர் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் எது பண்ணாலும் குத்தம், எது பண்ணாலும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டுறதுக்கு நீங்கள் எதனா ஒரு தப்பு பண்ணுவீங்க, அதை வச்சு உங்களை திட்டலாம், அதை வச்சு உங்களை கேட்கலாம் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தில் சாதிக்கும்போது உங்களை எதிர்த்து பேசியும், நீங்கள் ஒரு விஷயத்தில் சோகமாக இருக்கும்போது உங்களை கை தட்டி சிரித்தோம், உங்களை கை தட்டி உங்களை பார்த்து சிரித்தோம் இருக்காங்கல்ல, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுன்றது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பண்ணுற ஆக்ஷன்ஸை டீஸ் பண்ணுறாங்களா, உங்களை முகத்துக்கு பின்னாடி பேசுகிறாங்களா, உங்களை அவங்க கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்களா, நீங்கள் நல்லது பண்ணாலும் அமைதியாக இருந்துக்கிட்டு ஒரு தப்பு பண்ணாலும் அதை பிடிச்சிக்கிட்டு உங்களையே கேள்வி கேட்குறாங்களா? இவங்க குணம் இப்படி இல்லை. ஒருத்தர் ஸ்ட்ராங்னா இவங்க அவங்கள டாமினேட் பண்ணி அவங்கள வீக் ஆக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களவுக்கு ஸ்ட்ராங்காக முடியாதுன்றதை தாண்டி அவங்களுக்கு திறமை இல்லை. இப்போ ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அவனை வீக் ஆக்கணுமே தான் பார்ப்போமே தவிர, யாராக இருந்தாலும் அவன் அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க ஒரு சில பேர். அந்த ஒரு சில பேரில் இவங்களும் ஒருத்தவங்களாக இருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி டீல் பண்ணணுன்னா, லெட் தம் டாக், லெட் தம் டூ எனிதிங், டோன்ட் கன்சிடர் தெம். அவங்கள கன்சிடரே பண்ணாதீங்க, அவங்க பாட்டுன்னு அவங்க என்னென்னா பண்ணிக்கிட்டோம். நீங்கள் எப்போ தெரியுமா நீங்கள் தோற்று போவீங்க? அவங்க உங்களை கோவப்படுத்துறதுக்கு ஏதாச்சும் பண்ணாங்கன்னா, நீங்கள் கோவப்படுறீங்கல்ல, அப்போ நீங்கள் தோற்று போவீங்க. அப்போ நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் தோற்று போகக்கூடாதுன்னா, அவங்க ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, நீங்கள் அதனால் ட்ரிகர் ஆகிட்டு நீங்கள் கோவப்படணும், இல்லை அழணும், இல்லை வேறு யார்கிட்டனா போய்ட்டு சொல்லணும் அப்படின்றத நினச்சி தான் அவங்க இதை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ உங்களை அழ வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நீங்கள் அழக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்கள கோவப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா, நீங்கள் இன்னும் காம் டவுனாக இருக்கணும். ஸோ அவங்க என்ன ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் ரிசல்ட்டு கொடுங்க. இதுதான். மித்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருந்தீங்கன்னாவே போதும், மற்றவங்க என்ன வேணால் நினைக்கிட்டோம், நான் இப்படி தான்டா, என்னோடய ஆட்டிடியூட் எப்படி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். நீங்கள் இதை ஒரு டைம் ஃபாலோ பண்ணினாவே நெக்ஸ்ட் டைம் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க உங்களை கன்சிடர் பண்ணாமல், இவன் உஷாராகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைலண்ட்டாக போயிடுவாங்க. இப்படி தான் நெக்லெக்ட் பண்ணுமே தவிர, நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு என்னையா இது மாதிரி பண்ணுற, என்னையா எப்போ பார்த்தாலும் டார்கெட் பண்ணுற அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கான்வர்சேஷன் முடியாது. இன்றைக்கி நாளைக்குன்னு முடியாது. ஒருத்தங்களை நம்மளை பிடிக்கலன்னா போக விட்டுருங்க, ரொம்ப பிடிச்சி டைட்டிலாம் பிடிச்சிட்ருக்காதீங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஃப்ளிக்ஸ் மீன்ஸ் தேவையில்லாத ஒரு விஷயத்த அது உள்ள நம்ம நுழையிறது. ஸோ அந்த அவாய்ட் கான்ஃப்ளிக்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ட்ராமான்னு சொல்லலாம். கான்ஃப்ளிக்ஸை, அந்த ட்ராமாவை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்படி ட்ராமாஸை அவாய்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ட்ராமாஸை க்ரியேட் பண்ணாமல் இருக்கணும். ஐயோ அவங்ககிட்ட அது இருக்குது, என்கிட்ட இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கில்ட்டினஸாக இருக்கவே கூடாது. எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு தான் வாழணுமே தவிர இல்லாததை வச்சு வாழக்கூடாது, இல்லாததை நினச்சி பார்க்கவும் கூடாது. எதுக்கு இல்லாத ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ இருக்குன்னா நீங்கள் சைலண்ட் ஆகிடுவீங்க, இல்லைன்ற பட்சத்தையும் நீங்கள் அதை பற்றியே யோசிச்சுட்ருப்பீங்க. அதனால் சொல்கிறேன். ஓகே, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ எல்லாமே வாங்கிக்கலாம். நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள்.